ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சௌமி டைரிஸ். இன்னைக்கு கொல்லிமலை ட்ரிப் vlog தான் பார்க்க போறீங்க. ஆக்சுவலி ஈரோட்லேருந்து இது 4 hours சடன் பிளான் தான். ஹஸ்பண்டோட ஃபேவரட் ஸ்பாட் இது. ரொம்ப நிறைய தடவை விசிட் பண்ணியிருக்காரு. என் பொண்ணுக்கும் இதுதான் ப்ராப்பரான ஒரு மவுண்டெயின் அண்ட் வில்லேஜ் எக்ஸ்பீரியன்ஸு. இதுக்கு முன்னாடி வயநாடு போயிருக்கா, ஆனால் ரொம்ப சின்ன பொண்ணப்போ. அங்கே போனேவே கிளைமேட்டிக் சேஞ்ச் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக நேச்சுரலாக இருந்துச்சு. ஊர் ஃபுல்லாவே பெப்பர் செடி அண்ட் ஜாக் ஃப்ரூட், பப்பாயா பிளான்டேஷன் தான் நிறைய பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ரூம் செக்இன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கதான் போயிட்டு இருந்தோம். ஆர்ஜே கிராண்ட் ரிசார்ட்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி சூட் ரூம் புக் பண்ணியிருந்தோம். 2 ரூம் ஒரே மாதிரி இருந்துச்சு. ஒரு ஹால் செப்பரேட்டா இருந்துச்சு. மினி ஃப்ரிட்ஜ், அப்புறம் ரூம்க்கு ஹாலுக்கு எல்லாத்துக்கும் செப்பரேட் டிவி வச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருந்துச்சு. ஃபுட்டும் நல்லா இருந்துச்சு. ரூம் செக்இன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சாப்பிடலான்னு சொல்லிட்டு TN28 அப்படிங்கிற ஹோட்டல் தான் போயிருந்தோம். இங்க ப்ராப்பர் ரெஸ்டாரண்ட்னா இது மாதிரி தான் இருந்துச்சு. நாங்க தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்துல 2 நாளுமே இங்க தான் சாப்பிட்டோம். லஞ்ச் எல்லாமே நல்லா இருந்துச்சு. லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரூம்ல ரெஸ்ட் எடுக்க தான் வந்தோம். குட்டி குட்டியா இருக்கு பாருமா. பக்கத்துலயே ரூம் ஆப்போசிட்லயே இருந்த பிளான்டேஷன் போய் பார்த்தோம். எந்த மரத்துல போட்டாலும் அது வந்து பெப்பர் அப்படியே வளர ஆரம்பிக்கும். கொடி மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் குட்டியா வருது. கிரீன் கலர்ல இருக்கும். அதுக்கப்புறம் அங்க போய் காய வச்சோடனே பிளாக் கலர்ல இருக்கும். அதுதான் நம்ம இப்ப சாப்பிடுற பெப்பர். எங்கேயுமே பெப்பரா வளர்ந்து இல்லல, கொஞ்சம் டைம். கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நெக்ஸ்ட் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம். அர்ப்பலீஸ்வரர் சிவன் கோயில் இருந்துச்சு, அங்க போனோம். அங்க முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எட்டுக்கை அம்மன் சொல்லிட்டு ஒரு கோயில் இருந்துச்சு, அங்க போனோம். ஆக்சுவலி இந்த கோயில் வந்து நடு காட்டுல கட்டியிருந்தாங்க. ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஆக்சுவலி 5:30, 6 கிட்ட தான் ஆயிடுச்சு. அப்பவே அவ்வளோ இருட்டா இருந்துச்சு. கண்டிஷ்டி படாம இருக்கிறதுக்காக இந்த கோயில்ல வந்து கயிறு கட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பவர்ஃபுல்னு சொன்னாங்க. சாமி கும்பிட்டு இறங்கும் போது அந்த காட்டுல மலையில மாட்டிக்கிட்டோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க லைஃப்ல நடக்க மாட்டோம். அரணிக்கும் இல்லை, குற்ற மலையில நாங்க மட்டும் தனியா மாட்டிக்கிட்டோம். நனைஞ்சிட்டே ஒரு வந்து சேர்ந்துட்டோம் ரூமுக்கு. நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இது நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த பெப்பர் பிளான்ஸ் பார்த்தீங்கல்ல, அது வந்து நம்ம ரூம்ல இருந்தோம் ஜஸ்ட் ஆப்போசிட் தான். இங்கே தான் பார்த்தோம். சரி, ரெடியாக இருக்கிறதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் போய் அங்கே இன்னொரு பிளான்ஸ் இருந்துச்சு. பெப்பருக்கு நடுவில் ஒரு செடி இருந்துச்சு. அது காஃபியான்னு சொல்லி டவுட்டாக இருந்துச்சு. சரி, அங்கே போய் அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நேற்று நைட்டு பெஞ்ச மலைக்கு பயங்கர ஸ்லிப்பரியா இருந்துச்சு. ஆனாலும் பாப்பா போயே ஆகணும், அது என்ன பிளான்ட்னு பார்த்தே ஆகணும் அப்படின்னு போனாங்க. நம்ம இந்த ரிஸ்க் எடுத்தே ஆகணுமா?
இந்த உடைச்சு பாரு, அதை உடைச்சு பாரு, வேற யாரோட செடி. காஃபி பீனா இதை எடுத்து காய வச்சு இது காஃபி மாதிரி தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் மேபி அது இன்னும் கொஞ்சம் இருந்தால் மேபி வந்துருக்கு திங்ஸ். காஃபி தான் நினைக்கிறேன், இதெல்லாம் பழுத்ததுன்னு நினைக்கிறேன். நம்ம ரூமுக்கு போயிட்டேன், அப்புறமேட்டு பார்ப்போம். மாட்டி போமான்னு பயமா இருக்கேன். நம்மளே தோட்டம் எவ்வளோ அழகா இருக்குல்ல. பகல்ல ஓகே, நைட்டு தான் பயமா இருக்கு. காஃபி பீனா இப்போ காய வச்சு பிளாக் ஆக்கி காஃபி பீன் ஆக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதை அடிச்சு காஃபி பவுடர். கால் அந்த ஸ்லிப்பர்லாம் பயங்கர சேராயிடுச்சு. ஆக்சுவலி ஹில்ஸ்ல இருந்து மேலையா இருக்கு, கால் வலிக்குது. கீழே இறங்க டப்பன்னு இறங்குற மாதிரி இருக்கு. அதான் உண்மை. நெக்ஸ்ட்டு கிளம்பி ஃபால்ஸ்க்கு தான் போனோம். ஆக்சுவலி நேற்று பெஞ்ச மலையில் 2 ஃபால்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு. 3rd ஃபால்ஸ் நம்ம ஃபால்ஸுங்க தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அங்கே தான் போனோம். மாசிலாமணி ஃபால்ஸும் ஆகாய கங்கையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி ராக் கிளிப்ஸாக நான் ஆட் பண்ணியிருக்கேன், நானும் பாப்பாவும் பேசுறதுக்கு கொஞ்சம் ரியலாக இருக்கும் அப்படின்ட்டு. பாப்பாவோட ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் இது. நெக்ஸ்ட்டு குளிச்சு முடிச்சுட்டு அங்கே இருந்த ஒரு வியூ பாயிண்ட்டில் போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி வியூக்காகவே இங்கே போகலாம். அவ்வளோ ஒர்த்தாக இருந்துச்சு, அவ்வளோ நேச்சுரலாக இருந்துச்சு. காற்று எல்லாமே, எந்த பொல்யூஷனும் இல்லாமல் 2 days வந்து நல்லா சிட்டி லைஃப்லேருந்து எஸ்கேப் ஆகி அங்கே போன மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸில் எடுத்தேன். ஹஸ்பண்ட் நிறையா வந்திருக்காங்காட்டி என்னென்ன ஃபேமஸோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. முட்டை பணியாரம் வாங்கி கொடுத்தாங்க, அப்புறம் மூலிகை சூப்பு நாங்கள் ரொம்ப ஃபேமஸாக வாங்கி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு முருகர் டெம்பிள் ஒன்றுக்கு தான் போனோம். இதுவுமே குட்டியாக இருந்துச்சு கோயில். முருகருமே குட்டி முருகராக இருந்தார். கோயில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆஞ்சநேய வீரா அனுமதி சூரா குமாரா வானர வீரா ராம் ஜெயராம். மறுபடியும் ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட்க்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ஷட்டில் விளாண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருந்தோம் ஃபேமிலியாக. ஆக்சுவலி ஹஸ்பண்டோட ஃபேவரட் ஸ்பாட் கொல்லி ஹில்ஸ்னு ஏன் சொல்கிறாங்கன்னு இப்போ தான் புரிஞ்சிச்சு. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. நைட்டு 7 மணி வரைக்கும் நல்லா இருக்கு. அப்புறம் தான் கொஞ்சம் இருட்டிடுது, ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆக்சுவலி இது 5:30 தான் ஈவினிங் ஆச்சு. ஃப்ரூட்ஸ் வாங்கலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். மார்க்கெட் போகிற வழி தான். 5:30 5:45 இவ்வளோ இருட்டிடுது. காரில் உட்காரதை விட ஆக்சுவலி கார் டாப் ஓப்பன் பண்ணி அங்கே நிற்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் மார்க்கெட் போனால் ஃப்ரூட் ஹெவன் மாதிரி இருந்துச்சு. ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரூட்ஸ்லாம். ஃப்ரூட் ஹெவனுக்குள்ளே போன மாதிரி தான் இருந்துச்சு. அங்கேயே ஹார்வெஸ்ட் பண்ணுற ப்ரொடியூஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நிறைய ஃப்ரூட்ஸ் ஊருக்கு வாங்கிட்டு வந்தோம். திரும்பி வரும்போது டைம் 7 தான். ஆனால் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப நேற்று கோயிலுக்கு போய் மலையில் மாட்டினது, மறுபடியும் இப்போ ரிட்டர்ன் வந்தது எல்லாமே பயங்கர த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எயிட்குள்ளே ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். அவ்வளோதான், ரெஸ்ட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்களே ஃபுட்டு அங்கே ஸ்டே பண்ணி இந்த இடத்துலேயே ப்ரொவைட் பண்ணாங்க. அவ்வளோதான், சாப்பிட்டு ஊர் கிளம்பியாச்சு. 2 days எப்படி போச்சுன்னே தெரில. மறுபடியும் கொல்லி ஹில்ஸ் வருவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மயில் பார்த்தாலே ஒரு குட் சைன் மாதிரி அப்படி தோணும். கிளம்பும்போது கரெக்டாக மயிலை பார்த்து இன்னும் ஹாப்பி. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.